செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. பூவிதழ் மலரே, எழில் அன்பு. அத்தியாயம் 11. விருந்துக்கு வந்த பொண்ணு மாப்பிளைய விட்டுட்டு நாங்க மட்டும் மதியம் தனியா சாப்பிட்டோமேனு கவலைப்பட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று சித்ராவின் மாமனார் சொல்ல லேசாக புன்னகைத்துக் கொண்டான் ரகுநந்தன். சுரேந்தர் வீட்டில் இரவு நேர உணவை குடும்பமாக அமர்ந்து உண்டு கொண்டிருந்தனர். அப்போதுதான் அந்த பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. ஓ கொண்டாட்டி கெட்டிக்காரி பாரகு, நீ வந்த பிறகுதான் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சவர பேசியே கரைச்சு சாப்பிட வச்சுட்டா. இவருக்கு அல்சர் இருக்கு, சரியான நேரத்துல சாப்பிடலன்னா வலி வந்து அவதிப்படுவார் மனுஷன். அப்படி இருந்தும் நீ வரட்டும்னு பிடிவாதம். நல்ல வேலை, ஓ பொண்டாட்டி பேசி சாப்பிட வச்சுட்டா என்று சித்ராவின் மாமியார் புகழ்ந்து சொல்ல மனைவியை திரும்பி பார்த்தான் ரகுநந்தன். நான் பெருசா ஒன்னும் பண்ணிடலங்க அத்தர் என்று தன்னடக்கத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தாள் சுபா. பெரியவர்களிடம் பேசும்போது அவளின் குரல் பணிவுடன் ஒலிக்க, இவ இவ்ளோ மென்மையோட பேசுவாளா என்பது போல் ஒரு நொடி வியந்து பார்த்தான் ரகுநந்தன். கனிவுடன் மட்டுமல்ல, குறைவாகவும் பேசத் தெரியும் என்று அன்று அறிந்து கொண்டான். அஸ்வினுடன் அவள் பேசுவதையெல்லாம் இதற்கு முன் அவன் கவனித்து கேட்டதே இல்லை. வெளியே இன்னும் மழை பெய்து கொண்டிருந்ததால் வீட்டிலேயே இலகுவாக இருக்க, அப்போதுதான் மனைவியின் நடமாட்டமெல்லாம் அவனை அறியாமலே அவனின் கருத்தில் பதிந்தது. அவர்கள் ஊட்டிக்கு அன்று கிளம்ப முடியாத சூழ்நிலை என்றதும் அஸ்வினுக்கு மிகுந்த கொண்டாட்டம். நான் சித்தி கூட விளையாடுவனே, நான் சித்தி கூட விளையாடுவனே என்று சந்தோஷத்துடன் கொதித்து தள்ளிவிட்டான். அவன் சந்தோஷத்தை பார்த்து பெரியவர்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. சரி சரி விளையாடலாம், என்ன விளையாடலான்னு சொல்லு என்று பொன்முறுவலுடன் சுபா கேட்கவும், இதோ வரேன் சித்தி என்று உள்ளறைக்குள் ஓடிச் சென்ற அஸ்வின் தனது விளையாட்டுப் பொருட்கள் அத்தனையும் கொண்டு வந்து அவளின் முன் கொட்டினான். அம்மாடி, இவ்வளவு விளையாட்டுப் பொருட்களா என்று வாயில் கை வைத்து வியந்து கேட்டாள். அவன் வெட்கத்துடன் சிரிக்க, தெரிந்த பாரு, அழகு குட்டிராணி என்று அவனின் கண்ணம் வழிந்து கொஞ்சினாள். காலையில் வெளியே சென்ற வேலையை பற்றி சுரேந்தரிடம் பேசியபடி தற்செயலாய் மனைவியை கண்ட ரகுநந்தன் கவனித்தது அவளின் கொஞ்சலைத்தான். மாலை முழுவதும் கனிவும் குளிருமாக அவள் அஸ்வினுடன் பேசிக் கொண்டிருந்தது அவன் செவிகளை தீண்டிக் கொண்டே இருந்தது. இப்போது இரவு உணவின் போதும் பெரியவர்களிடம் பணிவையும், சுரேந்தரிடம் மரியாதையையும், சித்ராவிடம் உரிமையையும், குழந்தையிடம் கொஞ்சலையும் காட்டிக் கொண்டிருந்த மனைவியை அவ்வப்போது ஆராய்ச்சியாக பார்த்தான் ரகுநந்தன். இதற்கு முன் அவள் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்கிறான் தான், ஆனால் அப்போது இருந்த குழந்தைத்தனத்திற்கும் இப்போது பிரதிபலிக்கும் அவளின் பரிணாமத்திற்கும் நிறையவே வேறுபாடு இருந்தது. அதுவும் திருமணம் முடிந்த நாள் முதல் அவளின் முகத்தில் அவள் சிரிப்பையே கண்டதில்லை. யாருடனும் சரியாக பேசுவதும் இல்லை. அப்படியே பேசினாலும் கோப முகத்தைத்தான் காட்டுவாள். ஆனால் இப்பொழுதோ ஒரே நேரத்தில் அவள் காட்டும் பலவித பாவனைகள் அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தது. அவளுக்கு இப்படியெல்லாம் இருக்க தெரியுமா என்பதாக ஆராய்ச்சிதான் நடத்தி கொண்டிருந்தான். அவனை திருமணம் முடித்த பிறகுதான் அவளின் மகிழ்ச்சி மொத்தமாக தொலைந்து போனது என்பதை அவன் அறியவில்லை. அவளின் இயல்பையே மாற்றி போட்டதோ அவனுடன் நடந்த திருமணம்தான் என்பதையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் வார்த்தைகளால் கொத்தி வதைந்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் இயல்பான செய்கைகள் வித்தியாசமாகத்தான் தெரிந்தன போலும். அவன் மட்டுமில்லாது சிவரூபாவின் அந்த இயல்பை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சித்திரப்பிரியா. தங்கை சிரித்து பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன என்று அவளால் நினைக்காமல் இருக்கவே முடியவில்லை. என்று முதல் அவளின் இயல்பு மாறிப்போனது என்பது அவளுக்கு இப்போது புரிந்தது. அவளின் இயல்பு மாறாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த நொடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாள் சித்திரப்பிரியா. அன்றைய இரவு உணவு எந்தவித அழுத்தங்களும் இல்லாமல் இலகுவாக செல்ல அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் மற்றவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க சித்ராவும் சுபாவும் சேர்ந்து
சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து ஒதுங்க வைக்க ஆரம்பித்தனர். நீ போய் உட்காரு சுபா, நான் பாத்துக்கிறேன் என்று சித்ரா சொல்ல, காலையில இருந்து சும்மாவே தானே உட்கார்ந்திருக்கேன், நானும் கொஞ்சம் வேலை பாக்குறேன் என்ற சுபா தமக்கைக்கு உதவி செய்தாள். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டி நீ சிரிச்சதை பார்த்த என்று அப்போது தோன்றியதை தங்கையிடம் சொல்லியே விட்டாள் சித்ரா. சித்ரா பாத்திரங்களை கழுவ கழுவ எடுத்து துடைத்து வைத்துக் கொண்டிருந்த சுபாவின் கைகள் ஒரு நொடி அப்படியே நின்றன. பின் லேசாக உதட்டில் புன்னகையை தவழ விட்டவள், குழந்தைங்க கூட இருக்கும்போது நாம எப்பவும் நம்ம இயல்ப தொலைக்க மாட்டோக்கா என்றாள். அப்ப சீக்கிரமா நீ ஒரு குழந்தைய பெத்துக்கோ, எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் என்று சித்ரா பட்டென்று சொல்லிவிட அவளை முறைத்தாள் சுபரூபா. சான்ஸ் கிடைச்சா போதுமே, நீ திரும்ப ஆரம்பிச்சிருவியே என்று கடுப்பாக சொன்னவள் முகத்தை திருப்பிக் கொள்ள பாத்திரத்தை கழுவுவதை நிறுத்தி ஈரக்கையை துணியில் துடைத்துவிட்டு தங்கையை பிடித்து தன்புறம் திருப்பிய சித்ரா, கோவப்படாத சுபா, நீ இப்படி ஆளே இறுக்கமா மாறி போயிருக்கிறத பாக்க கஷ்டமா இருக்குடி. முன்னாடியெல்லாம் எப்படி துருந்துருன்னு இருப்ப, அந்த சுபாவ நான் இப்ப ரொம்பவே தேடுறேன். இப்பெல்லாம் நீ நீயாவே இல்ல, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்ற உன்னோட கோபம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருப்ப? உன் வாழ்க்கையை நீ வாழணும் தானே. அம்மாவும் அத்தையும் நீங்க 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறவன் தான் மனுஷன். நீயும் உன்னை கொஞ்சம் மாத்திக்க சுபா. கோபந்தையும் வெறுப்பையும் மூட்டை கட்டி வச்சு என்ன சாதிக்க போற? வாழ வேண்டிய வயசுல வாழாம இப்படி கோபந்தையும் வெறுப்பையும் மனசுல வச்சுட்டே இருந்தா வாழ்க்கை நரகமாயிடு சுபா. புரிஞ்சு நடந்துக்கோ என்று தமக்கையாக தங்கைக்கு அறிவுரை கூறினாள். தன் நாடியை பிடித்தபடி அறிவுரை கூறிய தமக்கையை தீர்க்கமாக பார்த்த சுபா, அட்வைஸ் பண்றது ஈஸிக்கா என்றாள் அமைதியாக. என்னடி நீ, நான் இவ்ளோ சொல்றேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ற சித்ராவிற்கு அலுப்புத்தான் வந்தது. எப்படி சொன்னாலும் சுற்றி சுற்றி அதிலேயே வந்து நிற்கும் தங்கையை என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவே இல்லை. வேறு என்ன சொல்லி தங்கைக்கு எடுத்து சொல்வது என்றும் அவளுக்கு விளங்கவில்லை. எப்படியாவது தங்கையின் வாழ்க்கை சீராவி விடாதா என்ற நம்பாசை மட்டும் அவளுக்கு மலையளவு இருந்தது. தமக்கையின் சோர்ந்த முகத்தை பார்த்த சுபா லேசாக சிரித்தபடி, நீயும் நம்ம வீட்டு பெரியவங்களும் தேவையே இல்லாம ரொம்ப அலட்டிக்கிறீங்கக்கா. நீங்கெல்லாம் இவ்வளவு அலட்டிக்க தேவையில்லை. இதுதான் உன்னோட பாதைன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் ஒரு வழித்துறையோட விட்டுட்டீங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து என்னோட பாதையை நோக்கி நான் போய் என்னுடைய இலக்கை அடையிறது என் கையில மட்டும் இல்ல, எனக்கு வழித்துணையா வந்தவருடைய கையிலையும் தான் இருக்கு. அதையும் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியல. அது புரிஞ்சா நீங்கெல்லாம் இவ்வளவு கவலைப்படவே மாட்டீங்க. என்னோட பாதை எதுன்னு என்னோட கண்ணுக்கு தெரியுது. ஆனா என்னோட வழித்துணை கண்ணுக்கும் அது தெரியணும் தானே. அப்படி தெரியும் போது எங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி ஆரம்பிக்கும் அக்கா. அதனால நீ ரொம்ப கவலைப்படாத. அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. இதுக்கு மேல அதை பத்தி பேச எனக்குதான் அலுப்பா இருக்கு. எல்லாரும் சுத்தி சுத்தி ஒரே விஷயத்த பேச வைக்கிறீங்க. நான் சொல்ல வர்றதையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்னால இதுக்கு மேல முடியலக்கா, பிளீஸ் விட்டுடு என்று இறைஞ்சதலாக கெஞ்சினாள் சுபரூபா. இப்படி பேசும் தங்கையிடம் சித்திரப்பிரியா அதுக்கு மேல் வேறு என்ன சொல்ல முடியும்? தங்கை ஊருக்கு செல்லும் முன் எப்படியாவது அவளின் மனதை மாற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவளுக்கு அது முடியாத ஒன்று என்று புரிய அமைதியாகி போனாள். யாருடைய வாழ்க்கையையோ யாரும் வாழ வைக்க முடியாது. அவரவர் வாழ்ந்தால் மட்டுமே உண்டு. அதை புரிந்து கொண்டால் பல பிரச்சனைகள் இங்கே இருக்காது. மற்றவர்கள் சொன்னார்கள் என்று வாழும் வாழ்க்கை இனிக்கவும் செய்யாது. வாழ்பவர்களுக்கு அது நரகமாக மட்டுமே இருக்கும். கசப்பு மருந்தை வாயில் ஊற்றிவிட்டு முழுங்கு முழுங்கு என்று ஒரு குச்சியை வைத்து குத்துவது போல்தான் உணர்ந்தாள் சுவரூபா. அவளின் உணர்வுகளும் வழிகளும் யாருக்குமே புரியாமல் போனதுதான் அந்தோ பரிதாபம். முன்னே சென்றால் முட்டும் பின்னே சென்றால் உதைக்கும் என்ற நிலைதான் பலருக்கும் இருக்கும். ஆனால் சுபாவிற்கோ இங்கே அவள் ஒரே இடத்தில் இருந்துமே கணவனிடமிருந்தும் உறவுகளிடமிருந்தும் ஒரே நேரத்தில் உதை வாங்கி கொண்டிருந்தார். மற்றவர்களுக்கு தன் நிலையை புரிய வைத்தே சோர்வடைந்த சுபரூபா தமக்கை தாங்கள் தங்க ஒதுங்கி இருந்த அறைக்கு சென்றபோது என்ன செய்வது என்று அறியாமல் முழிந்தாள். மன சோர்வினால் உடலும் சோர்வடைந்திருக்க ஓய்வெடுக்கலாம் என்ற அறைக்கு சென்றாள். அந்த அறையும் அல்லவா அவளை மிரட்டியது. சிறிய அறை அது. கட்டில் மட்டும் பெரிதாக போடப்பட்டிருந்தது.
கட்டிலை சுற்றிலும் நடக்கும் பாதை மட்டுமே மிச்சம் இருந்தது. நிச்சயமாக அந்த அறையில் தரையில் படுக்க முடியாது. கட்டிலில் முடியவே முடியாது. கணவனும் அதே கட்டிலில் அல்லவா படுப்பான்? அதை அவள் யோசித்துக் கொண்டிருந்த போதே அறைக்குள் வந்தான் அவளின் கணவன். அவனுக்கும் அப்பொழுதுதான் அறையிருந்த லட்சணம் புரிந்தது. பகலில் தேவைக்கு மட்டும் அவ்வப்போது பயன்படுத்திய அறைதான் என்றாலும் அப்போது கருத்தில் படாதது இப்போது பட்டது. வேறு அறையும் இல்லை, அதில்தான் படுக்க வேண்டும் என்று புத்திக்கு புரிய, அந்த பக்கமா ஓரமா படு என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். தன்னை அவ்வளவு கேழாக பேசியவனுடன் ஒரே கட்டிலில் படுப்பதா என்று அவளுக்கு தோன்றினாலும் வேறு வழி இல்லாத போது அவளாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மாலையே அருகில் இருந்த கடையில் வாங்கியிருந்த மாற்றுடைக்கு மாறி இருந்தவள் படுக்கையில் ஓரமாக படுத்துக் கொண்டாள். சில நொடிகளில் குளியலறை கதவை திறந்து கணவன் வெளியே வந்த சத்தத்தையும் கட்டிலின் இன்னொரு ஓரத்தில் அவன் படுப்பதையும் அவதானித்துக் கொண்டே இருந்தாலும் மறந்தும் கூட அவனின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. அவனுடன் ஒரே கட்டிலில் படுத்திருக்கிறோம் என்ற உணர்வே அவளை உடனே உறங்கவிடவில்லை. இதற்கு முன் கணவன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அவளையும் அறியாமல் மனத்தில் ஊர்வலம் வந்து அவளை வதைத்தது. இப்போது ஒரே கட்டிலில் படுத்திருப்பதற்கும் பின்னாளில் எதுவும் சொல்லி காயப்படுத்தி விடுவானோ என்றுதான் தோன்றியதே தவிர நள்ளிரவு வரை உறக்கம் சிறிதும் அண்டவில்லை. கணவன் உறங்கிவிட்டான் என்பதை அவனின் மெல்லிய குரட்டை ஒளியில் அறிந்து கொண்டபடி அப்படியே படுத்திருந்தவள் எப்பொழுது தன்னையும் அறியாமல் உறக்கத்தை தழுவினாள் என்பதை அவளே அறியவில்லை. நேரில் சென்று உறங்கியதால் நல்ல அசந்த உறக்கத்தில் இருந்த சுவரூபா தூக்கத்திலேயே திரும்பி படுக்க எதிலோ முட்டிக்கொண்டது போன்ற உணர்வில் லேசாக உறக்கம் கலைந்தாள். தான் எதன் மீதோ இடித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தன் மீதும் எதுவோ பாரமாய் அழுத்துவது போலிருக்க என்னவோ என்று பதறி கண்களை திறந்து பார்க்க ஆடவனின் நெஞ்சம்தான் அவள் பார்வையில் முதலில் விழுந்தது. அதோடு அவனின் கை அவளை அணைத்தாற்போல் இருக்க அந்த பாரம் இப்போது அவளின் மனத்தையும் தாக்க, ஐயோ என்று பதறி எழுந்ததில் அவளுக்கு வெகு அருகில் படுத்திருந்தவனின் உறக்கமும் கலைந்து போனது. அந்த அதிகாலை வேளையில் படபடவென்று நெஞ்சம் அடித்துக்கொள்ள அவளின் மேனி குளிரையும் மீறி வியர்த்து வடிய ஆரம்பித்தது. தான் உறக்கத்தில் அவன் அருகில் சென்று படுத்துவிட்டோமோ என்ற பயம் மனத்தை கவ்விய அதே நேரத்தில் கணவன் இதற்கு தன்னை எந்தளவு வார்த்தைகளால் வதைக்கப் போகின்றானோ என்ற பயமே அவளை முழு மூச்சாக ஆட்கொண்டது. என்ன என்ன அவள் கத்தியதில் எழுந்து கேட்டவனுக்கு நடந்தது என்னவென்றே சில நொடிகள் புரியவில்லை. தூக்கத்துல தெரியாம என்று அவனின் கடுஞ்சொற்களுக்கு பயந்து அவள் திணறியபடி சொல்ல, ஓ ஆமா, தூக்கத்துல தெரியாம ஓ பக்கத்துல வந்துட்ட, அதுக்கு என்ன என்று அவனின் அலட்சிய பதில் வந்த பிறகுதான் தன்னை சுற்றியே பார்த்தாள். இரவு அவள் படுத்திருந்த இடத்திலேயேதான் இப்போதும் எழுந்து அமர்ந்திருந்தாள். அவன்தான் அவனின் இடத்தை விண்டு அவளான் அருகில் வந்திருந்தாள். தவறு அவனின் மீது இருக்க தான் பயந்து நடுங்கினோமே என்று நினைத்து சுதாரித்துக் கொண்டவள் அப்பொழுதுதான் அவனின் அலட்சிய பதிலை உணர்ந்தாள். இந்த நேரம் இதே தவறை அவள் செய்திருந்தாள் எப்படி பேசி வார்த்தையால் வதைத்திருப்பான். ஆனால் தவறு அவனின் மீது இருந்தும் எவ்வளவு அலட்சியம் என்ற கோபம் தாக்க, ஏன் பக்கத்துல வந்தீங்க என்ற ஆத்திரத்துடன் கேட்டாள். இப்ப அதனால என்ன, குறைஞ்சா போயிட்ட என்று அவளின் மேனியை பார்வையால் தழுவியபடி நக்கலாக கேட்க உண்மையிலேயே கூசி போனாள் அவள். சீ, இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமான? அன்னைக்கு நான் எந்த தப்பும் செய்யாமலே உங்க கூட படுக்க பிளான் போடுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க செஞ்சதுக்கு என்ன சொல்ல என்ற ஆத்திரம் குறையாமல் கேட்டாள். அவள் வாங்கிய சொல்லடி அவளை அப்படி பேச தூண்டியது. இப்ப என்னாச்சுன்னு இந்த குதி குதிக்கிறார்? தூக்கத்துல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. பக்கத்துல படுத்தா கை கால் படதான் செய்யும். அத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? அப்படியே தெரிஞ்சே பட்டிருந்தால்தான் அதுல என்ன தப்பு இருக்கு? நீ என் பொண்டாட்டி தானே என்ற நியாயம் கேட்டவளை என்ன செய்தால் தகும் என்பது போல்தான் பார்த்தாள் சுவரூபா. இதே அவனிடத்தில் அவள் இருந்து அவன் மீது கையை போட்டிருந்தாள் சும்மா விட்டுருப்பானா என்ன? 18 வயசுலயே அலைஞ்சதானே, இப்பவும் அதே மாதிரி அலையிறதாதானே சொல்லியிருப்பான். அவனுக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? ஆண் என்ன தவறு செய்தாலும் அப்படித்தான் என்று இலகுவாக சொல்லி தப்பி விடலாமா என்ற ஆதங்கம்தான் அவளுக்கு வந்தது.
அவள்தான் குமுறினாளே தவிர அவன் நடந்ததில் எந்த தவறும் என் மீது இல்லை என்ற அலட்சியத்துடன் தான் இருந்தான். அவனின் மனப்போக்கு ஏனோ அவளுக்கு புரியவே இல்லை. அப்போது மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வந்த நாட்களும் அவனின் நடவடிக்கைகள் அவளை குழப்பத்தில்தான் ஆழ்த்தின. அத்தியாயம் 12. அலைபேசி தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்க அந்த சத்தத்தில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள் சுபரூபா. கண்கள் நேராக கடிகாரத்தை பார்க்க அது 7 என்றது. எப்பொழுதும் விரைவாக எழுந்து விடுபவள் அன்று நேரமாகிவிட பதறி படுக்கையை விட்டு எழுந்தாள். இன்னும் அலைபேசி அழைத்துக் கொண்டே இருந்தது. கணவனின் கைபேசிதான் விடாமல் அடித்துக் கொண்டிருந்தது. அவனும் இப்பொழுது கைபேசி சத்தத்தை கேட்டுதான் படுக்கையில் மெல்ல புரண்டு கொண்டிருந்தாள். அவள் இரவு படுக்கும்போதே நேரமாகியிருந்தது. கடந்த வாரம் முடிந்த பரீட்சை பேப்பர்களை திருத்தும் பணி இருக்க அதை முதல் நாள் இரவு அமர்ந்து திருத்தியதில் தூங்க அவளுக்கு நேரமாகியிருந்தது. அவள் தன் வேலையை முடித்துவிட்டு தூங்க போகும்போதுதான் ரகுநந்தனும் தன் வெளி வேலைகளை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்திருந்தார். இருவரும் சித்திரப்பிரியாவின் வீட்டிற்கு விருந்திற்கு சென்று வந்து 10 நாட்கள் கடந்திருந்தன. அங்கு சென்றுவிட்டு வந்த பிறகு வழக்கம் போல் அவரவரின் வேலையை பார்க்க ஓடிக்கொண்டிருந்தனர். சுபரூபா வேலை பார்க்கும் பள்ளியில் பரீட்சை நடந்ததால் அந்த வேலையே அவளுக்கு சரியாக இருந்தது. இப்பொழுது பேப்பர் திருத்தும் பணியை ஆரம்பித்திருந்தாள். ரகுநந்தனோ ரிசார்ட் கட்டுவதற்கு தேவையான அந்த இடத்தை பேசி முடிக்கும் மும்முரத்தில் இருந்தார். முன்பணம் கொடுத்து இடத்தின் பத்திர காப்பியை வாங்கி வங்கியில் விசாரித்து லோன் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அந்த வேலை போய்க் கொண்டிருக்க அவனின் ஓட்டம் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைக்கு பிறகு இருவருக்கும் இடையே பெரிதாக உரசல்கள் இல்லை என்றாலும் முழுதாகவும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. கணவனின் சிறு சிறு உரசல்கள் சுபரூபாவை தீண்டின. அது ஏன் என்று நினைக்கும் முன்னே விலகிச் சென்றிருப்பான். இப்போதும் அவள் எழுந்து குளியலறைக்கு சென்று வேக வேகமாக தயாராகி வந்தபோது அலைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தவனை கண்டு கொள்ளாது கண்ணாடியின் முன் நின்று தயாராக ஆரம்பித்தாள். அப்போது அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசுவதில் கவனமானார். டாக்குமெண்ட் எல்லாம் வக்கீல் பார்த்து செக் பண்ணி சொல்லிட்டாரு. எந்த வில்லங்கமோ அந்த இடத்துக்கு இல்ல. இனி பேங்க் லோன் கிடைக்கிறது ஈஸி. லோன் கிடைச்சதும் பத்திரப்பதிவு முடிஞ்சிடும். அது முடிஞ்சதும் உடனே நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் மணிகண்டன். நான் சொன்ன கட்டட பிளான் எல்லாம் இப்ப இருந்தே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க என்று அவன் பேசிக்கொண்டே போக அனைத்தும் காதில் விழுந்தாலும் எதுவும் சுபரூபாவின் கருத்தில் பதியவில்லை. வேலைக்கு கிளம்பும் அவசரத்தில் இருந்தாள் அவள். தலைமுடியை சீப்பால் வாரி இழுத்து பின்ன ஆரம்பித்தாள். அப்போது போனில் பேசிக்கொண்டே அவள் பக்கமாக வந்த ரகுநந்தனின் மூச்சு காற்று அவள் முதுகில் படுவது போல் இருக்க பட்டென்று விரைத்து நின்றாள். கண்ணாடி வழியாக அவனை பார்க்க அவனோ அவளை கடந்து சென்றிருந்தாள். தான் உணர்ந்தது நிஜமா என்று அவளுக்கு புரியவே இல்லை. அவளின் குழப்பத்திற்கு ஏற்ப அவன் இன்னும் அலைபேசியில்தான் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். தன்னை கடக்கும்போது அவன் வெளியிட்ட மூச்சுக்காற்றுதான் தன்னை தீண்டியதோ என்று நினைத்தபடி மீண்டும் தலைமுடியை பின்ன ஆரம்பித்தவள் முடியை முன்னால் போட்டு பின்னிக் கொண்டிருந்தாள். அப்போது மீண்டும் அவளை கடந்த ரகுநந்தன் ஒற்றை விரலால் அவளின் வெற்று முதுகில் வருடிவிட்டு சென்றார். படக்கென்று சுதாரித்து வேகமாக அவனின் புறம் திரும்பி பார்க்க அவனின் நீண்டிருந்த கை கண்ணில் பட, என்ன பண்றீங்க என்ற ஆத்திரத்துடன் குரல் கொடுத்தாள். போனில் பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென்று போனை அணைத்துவிட்டு, போன் பேசிட்டு இருக்கும்போது ஏண்டி கத்துற எத்துப்பள்ளி என்று கடுப்புடன் கேட்டான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்ட. அவனின் கடுப்பை எல்லாம் அவள் கண்டுகொள்ளவே இல்லை. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே என்றவன் அலட்சியமாக சொல்ல, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, உங்க கை எமிழ பட்டுச்சு என்று அவள் கோபத்துடன் சொல்ல, தெரியாம பட்டிருக்கும் என்றான் தன் அலட்சியம் குறையாமல். அவனை நம்பாமல் அவள் பார்க்க அதற்காக எல்லாம் அவன் அலட்டிக் கொள்ளவே இல்லை. நான் முக்கியமான போன் கால் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்ட, இனி இப்படி பண்ணாத. நான் எல்லா நேரமும் இப்படி அமைதியா போக மாட்டேன் என்றவளை எச்சரித்து விட்டு மீண்டும் அழைத்து பேச ஆரம்பித்தான். அவனை முறைத்தவளுக்கும் அதற்கு மேல் நின்று பேச நேரம் இருக்கவில்லை. விரைந்து கிளம்பி வேலைக்கு சென்று விட்டாள்.
சுபரூபா அன்று மாலை அலுத்து களைத்து வீடு வந்தபோது வழக்கம் போல் கலைவாணியும் வீட்டு வேலையாளும் மட்டும் வீட்டில் இருந்தனர். சமையல் அம்மாவிடம் ஒரு காஃபி போட்டு மேலே கொண்டு வர சொல்லிவிட்டு, இன்னும் எனக்கு பேப்பர் திருத்துற வேலை இருக்கத்த, நான் போய் அதை ஆரம்பிக்கிறேன் என்று மாமியாரிடம் சொல்லிவிட்டு அறைக்கு வந்துவிட்டாள். அறைக்குள் நுழைந்ததும் தான் அவளுக்கு காலையில் நடந்தது நினைவில் வந்தது. பண்றதையும் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் தெரியாம கைப்பற்றிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது என்று கணவன் சொல்வது வாடிக்கையாகிவிட்டது என்ற கோபம் அவளின் உள்ளத்தில் கனன்று கொண்டிருந்தது. ஏதோ ஒரு முறை என்றால் தெரியாமல் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இப்போதெல்லாம் அடிக்கடி நிகழ்கின்றது. வீட்டில் இருவரும் இருக்கும் நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அவனின் கை உரசல் நடந்து கொண்டிருந்தது. அதுதான் ஏன் என்று அவளுக்கு புரியவே இல்லை. தன்னை வெறுப்பவனின் இந்த நடவடிக்கை அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவனிடமிருந்து இப்படி ஒரு செய்கையை அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. அவள் அறிந்த ரகுநந்தன் இல்லை அவன். அவனின் இந்த மாற்றம் ஏன் என்ற குழப்பத்தை அவளுக்கு கொடுத்தது. கணவனை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது வேலையாள் வந்து கதவை தட்டி காஃபி கொடுத்துவிட்டு செல்ல அவளின் சிந்தனை அதோடு நின்று போனது. திருத்த வேண்டிய பேப்பர் நிறைய இருந்தது. இன்னும் 2 நாளில் முடித்து மார்க் கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த வேலையில் ஆழ்ந்தாள். இரவு உணவை உண்ண மாமியார் அழைத்த போதுதான் வேலையை சற்று நிறுத்திவிட்டு கீழே சென்றாள். என்னம்மா சுபா, ரொம்ப வேலையா, ஆளே பார்க்க முடியல என்று மாமனார் கேட்க, ஆமாமாமா, பேப்பர் திருத்துற வேலை போயிட்டு இருக்கு என்றாள். அப்படியா, சரிம்மா சரிம்மா, ஹெல்த்தையும் கொஞ்சம் பாத்துக்கோ, ரொம்ப டயர்டா தெரியற என்றார் அக்கறையுடன். சரிங்க மாமா என்று பேச்சை முடித்து கொண்டாள். இன்னும் 2 நாள் லீவ் நாள் வருது, அப்ப கொஞ்சம் பேப்பரை திருத்த வேண்டியதானமா, ஏன் ஒரேடியா எழுத்து போட்டுக்கிற என்று கேட்டார் கலைவாணி. இந்த வாரம் மலை கிராமத்துக்கு போகணும் அத்த, பேப்பர் வேலையை முடிச்சிட்டா அங்க ரிலாக்ஸா போயிட்டு வந்துடலாம் என்றாள். மலை கிராமத்துக்கு எது கண்ணி, அங்க போய் என்ன செய்ய போறீங்க? அவள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த விஷ்ணு கேட்க, அங்க வார வாரம் லீவ் நாள் அன்னைக்கு போய் அந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்களுக்கு பாடம் எடுப்பேன் விஷ்ணு. கல்யாணம் ஆனதுல இருந்து அடுத்தடுத்து வேலை வந்ததுல போக முடியல, இந்த வாரமாவது போகணும் என்றாள். ஏமா, அங்க ஸ்கூல்லாம் இல்லையா? கலைவாணி கேட்க, ஸ்கூல் எல்லாம் இருக்கத்த, ஆனா அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு வேலை பார்க்க யாரும் சரியா முன் வர்றதில்ல. ஏன்? அங்க போக பாதை சரியில்லாத, கொஞ்ச தூரம் வர ஆட்டோல போகலாம், அதுக்கப்புறம் காட்டுப்பாதை வழியா மலை மேல ஏறி நடந்துதான் போகணும். அப்படியா கஷ்டப்பட்டு போகணும்? உங்க அம்மா நீ இப்படி பாடம் சொல்லி கொடுக்க போறத பத்தி சொல்லிருக்கா, ஆனா நான் இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கல என்றார் கலைவாணி. கொஞ்சம் கஷ்டம்தான் அத்த, ஆனா அதுக்காக என்னால போகாம இருக்க முடியல. அந்த ஊர்ல இருந்து சில பிள்ளைங்க மலை இறங்கி இங்க வந்து படிக்கிறாங்கதான், ஆனா அந்த ஊர்ல இருந்து எல்லா பிள்ளைங்களும் அப்படி வர்றதில்ல. முன்னாடி ஒரு நாள் என் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் சொல்லிட்டு அங்க போனேன். சின்ன கிராமம்தான், அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டீச்சர் சரியா வராதனால நானும் என் கூட வேலை பார்க்குற டீச்சரும் இப்படி போய் சொல்லி கொடுத்து வருவோம். இந்த வாரமும் 2 பேரும் தான் போயிட்டு வரலான்னு இருக்கோம் என்றாள். நல்ல விஷயம்தாமா, போயிட்டு வா என்றார் நன்மாறன். சரிங்க மாமா என்று பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். 10 மணி வரை பேப்பரை திருத்தியவளுக்கு அதற்கு மேல் பார்க்க முடியாமல் தலை வலித்தது. மீதியை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தபடி எடுத்து வைத்துவிட்டு எழுந்தாள். அப்போது வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்க கணவன் வந்துவிட்டான் என்பது புரிந்தது. அவன் வந்துவிட்டான் என்று அவள் கீழே செல்வதெல்லாம் எப்போதும் கிடையாது. அவனே போட்டு சாப்பிட்டுக் கொள்வான். இயல்பான கணவன் மனைவிக்குரிய எந்த சூழ்நிலையும் அவர்களுக்குள் நடக்காது. அதனால் கணவன் மேலே ஏறி வரும் முன்பே தன் படுக்கையில் சென்று படுத்துக் கொண்டாள். அன்றைக்கு சற்று குளிர் அதிகமாக இருக்க அணிந்திருந்த ஸ்வெட்டரையும் மீறி உடம்பில் ஊடுருவிய குளிரை விரட்ட போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். தலை வேற முணுமுணுவென்று வளைத்துக் கொண்டே இருந்தது. நன்றாக தூங்கினால் மட்டுமே நாளை நன்றாக இருக்கும் என்று கண்களை இறுக மூடி படுத்தவள் உடனே உறக்கத்திற்கு சென்றிருந்தாள். கணவன் எப்போது மேலே ஏறி வந்தான் என்பதை கூட அவள் அறியவில்லை. அயர்ந்த உறக்கத்தில் இருந்தவளின் மீதிருந்த போர்வை லேசாக விலக தூங்கத்திலேயே குளிரை உணர்ந்து நழுவிய போர்வையை கைகளால் துளாவினாள். ஆனால் போர்வைக்கு பதில் அவள் மீது அழுத்தமான பாரம் விழ, அதோடு கழுத்து வளைவில் சூடான உஷ்ணத்தையும் உணர
பட்டென்று விழித்துக் கொண்டவள் பயந்து கத்த வாயை திறக்க, அதற்கு முன் அவள் வாய் கைகொண்டு மூடப்பட்டது. என்று மூடிய வாயிற்குள்ளிருந்து பயத்துடன் முனகினாள். "கத்தி கித்தி தொலைச்சாவதி, பள்ளி, நான்தான்" என்று அவளின் காதில் மீசை உரோமங்கள் உராய ஒலித்த குரலில் அவளின் மேனி நடுங்கியது. அவனோ அவளின் நடுக்கத்தை உணராது மனைவியின் வாசத்தை மூச்சை இழுத்து பிடித்து உள்வாங்கிக் கொண்டிருந்தார். அவனின் கைகள் அவளின் ஸ்வெட்டருக்குள் நுழைந்து மேனியின் மென்மையை உணர, "நீ இவ்ளோ சாஃப்ட்னு எனக்கு தெரியாதே" என்று முணுமுணுத்தவனின் குரலில் தாபம் கொட்டி கிடந்தது. அவனின் இன்னொரு கை இன்னும் அவளின் வாயை பொத்திக் கொண்டிருக்க, அதை முயன்று தள்ளிவிட்டவள், "என்ன பண்றீங்க?" என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டாள். பள்ளி, உன்னை என்னவோ நினைச்சேன், ஆனா உனக்குள்ள என்னவோ இருக்குடி" என்றவன் இன்னும் இறுக்கமாக அவளின் மேனியை தழுவ, அவனின் கையை கோபத்துடன் பிடித்து தள்ளிவிட்டவள் எழுந்து அமரவும் முயற்சி செய்தாள். ஆனால் அதற்கு அவன் விட்டால்தானே. "கொஞ்ச நேரம் பேசாம இரு" என்றவன் மீண்டும் அவளின் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டான். அவனின் கைகள் அவளின் ஸ்வெட்டரை அவிழ்க்கும் முயற்சியில் இறங்கின. "திடுங்க, திடுங்க" என்று திமிரி விலக முயற்சி செய்தவளை விடாமல், "இந்த பாரடி பள்ளி, நீ எனக்கு வேணும், கொஞ்ச நேரம் மட்டும் பேசாம இரு, போதும்" என்றவன் மேல் அவளுக்கு ஆத்திரமும் அருவருப்பும் தான் வந்தது. கையையும் காலையும் வேக வேகமாக உதைத்து தன் மேலிருந்தவனை பிடித்து தள்ளிவிட்டாள். அவளின் மேல் சற்று இலகுவாக சரிந்து கிடந்தவள் தடுமாறி படுக்கையின் ஓரம் விழுந்தான். "என்னடி?" அதந்தினான். எழுந்து அமர்ந்தவள், "நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா?" என ஆத்திரத்துடன் கேட்டாள். "நான் என்ன பண்றேன்னு தெரியாம பண்ற அளவுக்கு நான் என்ன சின்ன பையனா? லூசு போல கேள்வி கேட்டுட்டுக்கா?" என்று எரிச்சலுடன் கேட்டவனை வெளிவிரித்து பார்த்தாள். விடிவிளக்கின் ஒளியில் அவளின் விரிந்த கண்களை பார்த்தவன், "இதோ இதான் உன்னோட கண்கள். உன் பேருக்கு ஏத்த மாதிரி ரூபி போல ஜொலிக்குது. இந்த கண்ணும் உன்னோட மேனியும் என்னென்னவோ பண்ணுது. நானே உன்னை தொடக்கூடாதுன்னு நினைச்சா கூட விட முடியல. எனக்கு இப்ப நீ வேணுண்டி" என்றவன் அவளை தீண்ட கையை நீட்ட, நீட்டிய அவன் கரத்தில் பட்டென்று ஒரு அடியை போட்டாள். "என்ன அடிக்கிற?" என்று அவன் கோபமாக கேட்க, "மேல கை வச்சிங்க, அடி வெளுத்துருவேன்" என்றாள் உக்கிரமாக. "ஏன் மேல கை வச்ச என்ன தப்பு? நான் உன் புருஷன் தானே, உன்னை தொடர எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு" என்று உரிமை குரல் எழுப்பியவனை என்ன செய்தால் தகும் என்பது போல் பார்த்தாள். "உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்புறம் என்ன புருஷ உரிமை கேட்டு வர்றீங்க" என்றாள். "என்ன பண்றது, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீதானே என் பொண்டாட்டி. எனக்கு ஒரு தேவைன்னா உன்கிட்ட தானே வர முடியும்" என்று அலுப்புடன் சொன்னவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். "தேவைக்குனா பிடிக்கலன்னா கூட வந்துருவீங்களா? என் பொண்டாட்டி உன்கிட்ட தானடி வந்த, வேற எவ பின்னாலேயே போன மாதிரி கத்துற" என்றவனிடம் கடுப்புதான் மிதமின்றி இருந்தது. "போக வேண்டியதானே, எவ பின்னாலேயாவது, என்கிட்ட எதுக்கு வரீங்க" என்றவள் ஆத்திரத்துடன் கத்த, அப்படியே அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். கண்டவ பின்னாலே போற அளவுக்கு என்னென்ன கேவலமான நினைச்சியா என்று கையை ஓங்கினாள். அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கின. கண்ணீரில் ஜொலித்த அவளின் கண்களை கண்டவன் ஓங்கிய கையை அப்படியே கீழே இறக்கினான். ஆனால் அவளுக்கோ அவன் மீது அத்தனை ஆவேசமாக வந்தது. கலங்கிய கண்களை வேகமாக துடைத்துக் கொண்டவள், "இப்ப மட்டும் நீங்க ரொம்ப உத்தமரா? என்னை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டு இப்ப என்கிட்ட வரணும், அதுவும் எனக்கு விருப்பமான்னு கூட கேட்காம" என்று ஆதங்கமாக கேட்டாள். "உனக்கே விருப்பம் இல்லாம போகுது, உனக்குதான் என்ன பிடிக்குமே, அப்புறம் என்ன" என அசட்டையாக சொன்னான். "இல்லை, எனக்கு உங்களை பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது" என குரலை உயர்த்தி கத்தினாள். "பொய் சொல்லாத, பிடிக்காமதான் ஒரு காலத்துல என் பின்னால சுத்தினியா" என்றவன் அவளை நம்ப மறுத்தான். "சும்மா அதையும் சொல்லாதீங்க. அந்த வயசுல உங்களை நல்லவரும் நம்பி ஏதோ ஆசைப்பட்ட, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரியுது. இப்ப உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் என்னோட மனசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உடல் சுகத்துக்கு மட்டும் என்ன தேடி வர்ற உங்களை சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல" என்றவள் வெறுப்புடன் சொல்ல அவன் முகம் மாறியது. ஆனாலும் உடனே சமாளித்துக் கொண்டவன், "சும்மா ஏதாவது உளராத.
கல்யாணம் ஆனவங்க புருஷ பொண்டாட்டியா வாழ்றதுக்கு எதையும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும்? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நமக்குள்ள இயல்பா நடக்கிறதானே? எல்லாருக்குமே பிடிச்ச வாழ்க்கைய கிடைச்சிடுது. கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போறாங்க. இப்ப நான் அந்த மனநிலைமையில தான் இருக்கேன். இப்ப கூட உன் மூஞ்சிய பார்த்தா எனக்கு பிடிக்கலதான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இனி நீதான் என் பொண்டாட்டி. உன் கூட தான் காலமெல்லாம் வாழ்ந்தாகணும். அதுக்கு எதுக்கு நாளை தள்ளி போட்டே இருக்கணும்? இப்ப இருந்தே வாழ ஆரம்பிப்போம். நம்ம வீட்டு பெரியவங்களும் அதைத்தானே எதிர்பார்க்கறாங்க என்றான் இலகுவாக. எப்படி இப்படி இலகுவாக பேசுகிறான் என்று சுபரூபாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவளால் அப்படி இந்த விஷயத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் வார்த்தைகளால் காயமடைந்தவள் அவள். இதோ இப்போது கூட தன் முகம் பார்க்க பிடிக்கவில்லை என்பவனுடன் எப்படி வாழ முடியும்? உன் முகம் பிடிக்காது, உன் உடல் பிடிக்கும் என்றால் அவளை என்னவென்று நினைத்தான்? இப்போது கூட அவன் அவளை முகம் பிடிக்காது என்று வார்த்தையால் அடித்திருக்கிறான். அவனுடன் போய் அவளால் எப்படி உடலை பகிர்ந்து கொள்ள முடியும்? தன் மனத்தை அதில் அவன் ஏற்படுத்திய காயத்தை பொருட்படுத்தாமல் காம இச்சைக்கு மட்டும் தன்னை தேடி வருபவனை எப்படி அவளால் இலகுவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? திருமணம் முடிந்துவிட்டது. இனி கணவன் மனைவி பந்தத்தில் வாழ ஆரம்பிக்கலாம் என்று கடமைக்கு வாழவும் பெரியவர்கள் விருப்பம், அதனால் தாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று வாழவும் செய்தால் அதில் அவளின் மனத்திற்கு எங்கே மதிப்பு உள்ளது? அதிலும் தன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னவனுடன் வாழ்க்கையை துவங்க அவனுக்கு சிறிதும் விருப்பமில்லை. இல்ல, முடியாது என்று உறுதியாக மறுத்தாள். என்ன முடியாது என்று நெற்றியை சுருக்கி கேட்டான். என்னால உங்களோட அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. வேற எப்படி வாழ போறியா? நக்கலாகத்தான் கேட்டான். அவன் நக்கல் அவளை சீண்டியது. உங்களோட எனக்கு எப்படியும் வாழ பிடிக்கல, போதுமா என்று ஆத்திரமாக கேட்டாள். முகத்தில் அடித்தது போல் பேசி இவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ரகுநந்தன்.